அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எதை பேசுகின்றமோ எதை கேட்கின்றமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சையதுனா முஆத் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக மக்கள் எது ஹராம் எது ஹலால் என்று மிக துல்லியமாக அறிந்த மிக சிறந்த அறிஞர் முஆத் என்று பெயர் பெற்ற சையதுனா முஆத் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகளா, நீங்கள் எனக்கு இப்படியான ஒரு செய்தி சொல்லித்தாருங்கள், ஒரு அமலை சொல்லித்தாருங்கள். அந்த அமலை நான் செய்கிற பொழுது என்னை அது சொர்க்கத்தில் சேர்த்துவிட வேண்டும், நரகத்திலிருந்து என்னை தூரமாக்கிவிட வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். உங்களுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பம் என்ன? நான் சொர்க்கத்தை சென்றடைய வேண்டும், நரகத்தை விட்டும் அந்த கொடிய வேதனை விட்டு நானும் என்னை சார்ந்தவரும் என் நண்பர்களும் என் உறவினர்களும் குடும்பத்தினரும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய எண்ணமாக இருக்கின்றது. இதை தான் கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரிய விஷயத்தை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள், சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் கேட்டது ரொம்ப பெரிய விஷயம். இது லேசுதான். யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காரியத்தை லேசாக்கி வைத்தானோ அவளுக்கு இது லேசாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் சில நபருக்கு இது செய்வது கஷ்டமாக இருக்கின்றது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் விஷயத்தில் அதை கஷ்டமாக்கி விட்டான். அவருடைய மனசு அது செய்ய கஷ்டமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்கியவர்களுக்கு அது மிக மிக லேசு. எனவே நான் சொல்லித் தருகிறேன், கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீங்கள் வழிபடுங்கள், இபாதத் செய்யுங்கள், அவனுக்கு ஒரு காலம் இணை கற்பித்து விடாதீர்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிலைநாட்டு வாருங்கள், ஜகாத்தை கணக்கிட்டு மிக சரியாக கொடுத்து வாருங்கள், கடமையான அந்த ஜகாத்தை கொடுத்து விடுங்கள், ரமலான் காலத்தில் நோம்பிருங்கள், பைத்துல்லாவை அல்லாஹ்வுடைய அந்த காஃபாவை அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள். இதுவெல்லாம் சொர்க்கத்தை நமக்கு தந்து நரகத்தை விட்டு தூரமாக்கும். இஸ்லாத்தின் 5 கடமைகள் சொன்னார்கள். இதை சொல்வதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார்கள், அதை நீங்கள் கவனித்தீர்களா? சின்ன வயசிலிருந்து இஸ்லாத்தின் 5 கடமைகள், 1வது கலிமா, 2வது தொழுகை என்று நாம் படித்திருக்கின்றோம், வளர்ந்திருக்கின்றோம். ஆனால் இதையெல்லாம் நாம் சரியாக பின்பற்றிருக்கோமா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுவது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நோன்பு நோற்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜகாத் கொடுப்பது ஈஸியாக இருக்கும், ஹஜ் செய்வது ஈஸியாக இருக்கும். யாருக்கு என்றால் யாருக்கு அல்லாஹ் லேசாக்கி விட்டானோ அவர்களுக்கு. சில பேருக்கு தொழுவது கஷ்டமாக இருக்கும், நோன்பு நோற்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹஜ்ஜிக்கு போவது அவருக்கு அப்படியே அலர்ஜியாக இருக்கும். ஜக்காத் கொடுக்குறன்னா நாம் சம்பாதித்த பொருளை எப்படி போட்டுக்கொள்வது, செலவு செய்வது, இவ்வளோ அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்கின்ற அந்த உறுத்தல் மனதில் இருக்கும். ஏன் அவர்கள் நல்ல விஷயத்தில் மீது அவர்கள் இழுத்து கொண்டு வரப்படவில்லை? இன்னும் உள்ளத்திலே நன்மையான விஷயத்தை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் தேட்டமும் குறைவாக இருப்பதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளுக்கு அதை கஷ்டமாகவே ஆக்கிவிட்டான். எனவே அன்பு பெருமக்களே, சொர்க்கத்தை நம்மை சேர்த்து வைத்து நரகத்தை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடிய காரியம் தொடர்ந்து ஹதீஸை கவனியுங்கள். சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நன்மையின் வாசலை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா முஆதே? கண்டிப்பாக சொல்லுங்கள் நாயகமே என்று சொல்ல, நோன்பு இருக்கின்றதே அது பாவங்களை தடுக்கும் கேடயம். தான தர்மங்கள் நம்முடைய பாவங்களை எல்லாம் அப்படியே அணைத்துவிடும், இல்லாமல் ஆக்கிவிடும். அடுத்து சொன்னார்கள், 3வது, இரவின் மையப்பகுதியில் எழுந்து ஒரு நல்ல மனிதர் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிற தொழுகை, இரவு தொழுகை. இதுவெல்லாம் இந்த நான் மேலே சொன்ன 3 விஷயங்களும், நோன்பு, தான தர்மம், இரவு தொழுகை, இந்த 3ம் நன்மையின் வாசல்கள் அப்படின்னு சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், ஆதே, இந்த காரியங்களுக்கெல்லாம் தலையாக இருக்கக்கூடிய சொல்லித்தரட்டுமா?
இந்த காரியங்களுக்கெல்லாம் தூணாக இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லித்தரட்டுமா? அதே போல் இந்த காரியங்களுக்கெல்லாம் ஒட்டகத்தில் மாற்றி இருக்கக்கூடிய திமிழ், அந்த திமிழை போல் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லித்தரட்டுமா கேட்டார்கள். சரி, இந்த ஹதீஸை தலையாக விஷயம் புரியுது, அதே மாதிரி தூணாக இருக்கக்கூடிய விஷயம் புரிகின்றது. திமிழ் என்ற வார்த்தையை சொல்கின்றார். நான் ஒவ்வொன்றாக விளக்கம் சொல்கின்றேன். ஒரு விஷயத்தில் தலையானது எது தெரியுமா? இஸ்லாம். இஸ்லாம் தான் இந்த அனைத்துக்கும் காரியங்களுக்கும் தலை மூலதனம். யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அவர் ஜெயம் பெற்று விட்டார், அவர் சாந்தி பெற்று விட்டார். இஸ்லாத்தின் தூண் என்ன? தொழுகை. திமிழ் என்றால் என்ன? மார்க்கத்தை அறப்பொரு. திமிழ் என்றால் ஒட்டகத்துக்கும் மாட்டுக்கும் மேல் இருக்கக்கூடியது. அரபிகளுக்கு திமிழ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த திமிழ் இருக்கக்கூடிய அந்த இறைச்சி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹதீஸு வந்திருக்கின்றது, இப்னு மாஜாவி பதிவாக இருக்கின்றது. சொல்கிறாங்க, எந்த வீட்டில் அதிகமாக ஏழைகளுக்கு விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்கப்படுகின்றதோ, விருந்தோம்பு செய்யப்படுகின்றதோ, அந்த வீட்டுக்கு ஹைர் அவ்வளோ சீக்கிரமாக வரும். நலவான விஷயம் அவ்வளோ சீக்கிரமாக வரும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்னா, ஒட்டகத்தை அறுத்தவுடன் எப்படி அதனுடன் அந்த சினம் அந்த திமிலை நோக்கி கத்தி வேகமாக வருது. அதாவது ஒட்டகத்தை அறுத்த முடித்தவுடனே அரபிகள் என்ன செய்வார்கள்? முதல்ல அந்த திமிலை எடுத்துருவாங்களாம். வேகமாக போய் முதல்ல அறுத்து எடுத்துருவாங்களாம். ஏன்னா அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது ரொம்ப இம்பார்ட்டான இடம். அதனுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய இறைச்சியுடைய அமைப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியப்படுவார்கள். அப்போ அந்த ஒட்டகத்தை அறுத்தவுடனே எப்படி அந்த திமிலை நோக்கி கத்தி வேகமாக வருகின்றதோ, அதே போல் உணவு கொடுக்கக்கூடிய வீடு, விருந்தோம்பு செய்யக்கூடிய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஹைர் வேகமாக வரும். அல்லாஹ்வுடைய ஹைர் வேகமாக வரும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ திமிழ் என்பது அரபி இடத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். எனவே தான் இஸ்லாத்தின் திமிழை போன்று இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா போர், அறப்போர். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். பிறகு சொன்னார்கள், நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றீர்கள். சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது, எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு விடயத்தை சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாக்கை நீட்டி இதை பேணி பாதுகாத்துக்கொள் என்றார்கள். ஏனென்றால் நல்லது நடப்பும் இதனாலே, தீயது நடப்பு இதனாலே. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என சொன்னார்கள். இந்த ஹதீஸில் நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாவை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். மனிதர் உறுப்புகளின் அதிகம் நன்மை தரக்கூடியது நாவு. அதே போன்று அதிக தீமை, அதிக இடைஞ்சலை தரக்கூடியது நாவு. எனவே தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மை முஸ்லீம் அடையாளம் படுத்தும்போது சொன்னார்கள், எவர் நாவாலும் கரத்தாலும் பிறர் பாதுகாப்பு பெற்றாரோ அவரே நல்ல முஸ்லீம், சிறந்த முஸ்லீம். நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரத்தை சொல்வதை விட நாவை முற்படுத்தினார்கள். கையால் கொடுக்கும் தொந்தரவை விட நாவால் கொடுக்கும் தொந்தரவு அதிகம். இதனுடைய பாதிப்பு வீரியம் ரொம்ப அதிகம். எனவே தான் வள்ளுவர் சொல்வார், நாவினா சுட்ட வடு என்றான், தீனா சுட்ட புண் உள்ளாரும், நாவினா சுட்ட வடு என்றான். தீனா சுட்டது காலப்போக்கில் ஆறிவிடும். ஆனால் நாவினா சுட்டால், வார்த்தையாக வஞ்சக தீர்த்துவிட்டால் அதன் வலியும் வேதனையும் காலத்துக்கும் போகாது. எனவேதான் கரத்தால் ஏற்படும் தீங்கை விட நாவால் ஏற்படும் தீங்கு ஆபத்தானது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். எனவே மேலே சொன்ன அனைத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லித் தரட்டுமா என விரும்பினால் நான் சொல்லுகிறேன், மாதே, நாவை பேணி பாதுகாத்துக்கொள். இந்த நாவால் யாருக்கும் தொந்தரவு செய்ய வேண்டாம். இந்த நாவால் புறம் பேச வேண்டாம். இந்த நாவால் யாரையும் திட்ட வேண்டாம். நாவின் மூலம் நன்மைகள் நடக்கட்டும். நாவின் மூலம் பிரிந்த இதயங்கள் உண்டாகட்டும். நாவின் மூலம் நன்மை செய்யக்கூடிய காரியம் நடக்கட்டும். இதுவே உங்களுக்கு சிறப்பானது என்றார்கள். வல்ல ரஹ்மான் பேணி பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களும் தரட்டுமாக. இதே போல் இஸ்லாம் பதிவில் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.